துளசி ஒரு நல்ல மொபைலை செலக்ட் பண்ணேன். பேசிக் மாடலா இல்லை நியூ மாடல்? நியூ மாடல் எதா இருந்தாலும் ஓகே. யாருக்கு மாமா மொபைல்? ஃப்ரெண்டுக்கு. பையன் ஃப்ரெண்டுக்கா பொண்ணு ஃப்ரெண்டுக்கா? ஃப்ரெண்டுன்னா ஃப்ரெண்டு தான். அதென்ன பையனா பொண்ணானு துருவி துருவி கேட்டுட்டு இருக்க? இல்ல யாருன்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி மொபைல் பார்க்கலாம்ல. எப்படி சொல்றது, பொண்ணு ஃப்ரெண்டுன்னே வச்சுக்கேன். கேர்ள் ஃப்ரெண்டா? கேர்ள் ஃப்ரெண்டு பட்டிக்காடா சிட்டியா? சிட்டி. என்ன பண்றாங்க? ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. வேற கம்பெனியா இல்ல உங்க கம்பெனியா? இத பாரு, சும்மா துருவி துருவி கேள்வி கேட்டுட்டு இருக்காத. முதல்ல மொபைல் செலக்ட் பண்ண. டேய் மாமா, உன் கடையில விற்காத மொபைலை ஏன் தலையில கட்டிடாத. நல்ல லேட்டஸ்ட் மொபைலை எடுத்து காட்டு. சரிடா, ஒரு சீன் போடாத. கம்பெனில வேலை செய்யற பொண்ணுக்கு சாதாரண மொபைலா கொடுத்தா போறாதா? ஹலோ, நான் கம்பெனில வேலை செய்யறதுன்னு சொன்னது என்ன வேலை தெரியுமா? அவ பாக்குறா, அந்த கம்பெனிக்கே எம்டி அவ தான். ஒருவேளை கிருஷ்ணாக்கா இருக்குமோ? அது அது லேட்டஸ்ட் மாடல் மச்சான். அது இன்னும் எடு நிறைய மொபைல் எடுறா. பார்த்து செலக்ட் பண்ணி எடுக்கணும்ல. என்னத்தை செலக்ட் பண்ண போறாளோ. வில்லேஜ் பொண்ணு வேற, மொபைல் பத்தி தெரியுமா தெரியாதுன்னு கூட தெரியல. எடு இன்னும் 4-5 மொபைல் எடு. பார்த்தாயே பாரு. என்ன கலர்ஃபுல்லா இருக்குன்னு பாக்குறியா? மாமா இதுல ஃபேஸ்புக், யாஹூ மெசஞ்சர், கூகுள்லாம் இருக்கு மாமா. ஓனர்ல அவங்க எப்ப பார்த்தாலும் சாட்டிங்லயே இருப்பாங்க மாமா. இந்த போன் வேண்டாம். ஏய், ஃபேஸ்புக், கூகுள் இதெல்லாம் தெரியுமா உனக்கு? இதோ இதுல இருக்கே. ஓ, இது நல்லா இருக்கு, ஆனா சின்னதா இருக்கு. கொடுத்தா கொஞ்சம் பெருசா கொடுக்கலாம். வேணாம். இது டியூயல் சிம். இது நல்லா இருக்கு, ஆனா நெட் வந்து இது ரொம்ப ஸ்லோ ஆகும், இழுக்கும்னு நினைக்கிறேன் மாமா. ஹேங் ஆகும் மொபைல். இது வேண்டாம். இது 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 பாருங்க. ஐயோ, கேமரா மெகா பிக்சல் கம்மியா இருக்கு. இது வேண்டாம். இதா இது இது வந்து கேமரா ஃபிளாஷ் லைட் இல்ல இதுல, அதனால இதுவும் வேண்டாம். இதுல எதுவுமே வேண்டாங்க. இது காட்டுங்க. அது கொடுங்க. இது நிறைய படம்லாம் இருக்கு. இது வேண்டாம். மாமா இது நல்லா இருக்கு. இது ஏதோ கலர் டிஸ்பிளேயா, பெரிய ஸ்கிரீனா, பேட்டரி லாங் லாஸ்டிங்கா இருக்குமா. இதே கொடுத்துடலாம். எது இந்த மொபைலா? இதெல்லாம் என் தாத்தா காலத்து மொபைல். ராஜேஷ் ஃப்ரெண்டுக்கு இந்த மாதிரி டப்பா போனையா கொடுப்பாங்க? சூப்பரான போனை கொடுக்கணும். உன்னை கூட்டு வந்த பாரு, பட்டி கடை நிரூபிச்சிட்டேன். டேய், அந்த ஃபர்ஸ்ட் மொபைல் எடு. ஃபர்ஸ்ட் எடுத்து இல்ல அது. வைஃபை, ஃபேஸ்புக்கு, கூகுள், யாஹோ. எவ்வளோ மச்சான் அது? 10,000. 10,000? ஓகேடா, இதை பேக் பண்ண. சரி, ஓகே. மொபைலை செலக்ட் பண்ண கூப்பிட்டு வந்தா மொபைலை செலக்ட் பண்றப்ப டப்பா மாதிரி. கார்டு அக்செப்ட் பண்ணுவீங்களா? அக்செப்ட் பண்ணும். 10,000 ஸ்வைப் பண்ணி பில் போட்டுரு. சரி மச்சான், வரேன். சரி மச்சான், பை. வா. உன்னை நான் எங்க வீட்டுக்கு என் கூடவே கூட்டிட்டு போயிடுறேன். அங்க நீ எப்போ சந்தோஷமா இருக்கலாம். சரியா? நீங்க யாரையாவது லவ் பண்றீங்களா மாமா? இல்லையே, ஏன் அப்படி கேக்குற? நோட்டுக்குள்ள என்ன பாக்குற? 2 பேரோட மனசு. ஓ,
மனசெல்லாம் இப்ப நோட்ல பார்க்க முடியுமா? என்ன வளர்ற? மனசுன்னே ஒண்ணு இல்ல, அப்புறம் எப்படி? கம்பெனில வேலை செய்யற பொண்ணு தானே, சாதாரண மொபைல் கொடுத்தா போதாதா? ஹலோ, நான் கம்பெனில வேலை செய்யறதுன்னு சொன்னது என்ன வேலை தெரியுமா அவ பாக்குறா? அந்த கம்பெனிக்கே எம்டி அவ தான். கொஞ்சம் கூட உனக்கு அறிவே இல்ல. யாருக்கும் gift வாங்குறதுக்கு நீ கூட போவியா? யாருக்கும் இருந்தா கூட பரவாயில்ல, எவளுக்கும் அவ மாமா மயக்கி ஓசில ஏதாவது வாங்கிக்கிறதுக்குனே அலையறாளுங்க. அவ தெருவுல போகும்போது தெருநாய் கடிக்க, தலையில இடி விழ, அவ கண்ணு நொள்ளை அவ. சீ, அவளை எதுவும் சொல்லக்கூடாது, அவளை சொல்லவே கூடாது. தப்பெல்லாம் என் மாமா மேலதான். இவருக்கு எங்க போச்சு புத்தி? ஊர்ல இருந்து ஒட்டி வந்திருக்காளே, சின்ன வயசுல இருந்து அவளை பாக்குறோமே, அவ மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சமா நடந்துக்கலாம்னு தோணுதா? போ மாமா, உனக்கு அறிவே இல்ல, லூசு மாமா நீ. யாரு, நானா? மாமா வந்த மாதிரி இருந்துச்சே. போ மாமா, நின்னா நடந்தா சிரிச்சா அழுதா எப்பவுமே எனக்கு மாமாவோட நினைப்பு தான். ஏன் மாமா என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? என்ன புரிஞ்சுக்கணும் லூசு? ஐயோ, போ மாமா, என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ற. என்னது இது? துளசின்னு இருக்கு. யாரு கொடுத்திருப்பா? என்ன பயந்துட்டியா? ஏன் மாமா இப்படி பயமுறுத்துறீங்க? சும்மா. சும்மானா? சும்மானா சும்மாதான். சரி, இந்த மொபைல் உனக்கு பிடிச்சிருக்கா? இது யாருக்கு? எனக்கா? உனக்கு தான். அங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கு அவங்களுக்கு இவங்களுக்கு என்ன என்னமோ சொன்னீங்க? சும்மா குட்டையை குழப்புற மாதிரி குழப்பணும் தானே, ஒரு சஸ்பென்ஸ் இருக்கும். நீங்க ஆச்சரியப்படுறதுக்கு நான் அழணுமா? ஓய், என்னாச்சு? நல்லா இருக்கா? எதுவுமே பதில காணோம். இது நல்லா இருக்கு, ஆனா வேற ஒரு பொண்ணுக்குன்னு சொன்னவனே ஒரு மொக்க மொபைலை செலக்ட் பண்ண பார்த்தால. அதெல்லாம் இருக்கட்டும் மாமா, எனக்கு எதுக்கு இப்போ மொபைல்? அது ஒன்றும் இல்லை, நீ ஊர்ல ரொம்ப லோன்லியா இருக்க, எங்க எல்லாரையும் மிஸ் பண்றேன்னு அம்மா சொன்னாங்க. அதனால உனக்கு எப்பெல்லாம் அம்மா கிட்ட பேசணும்னு ஆசை வருதோ அப்போ ஃபோன் பண்ண. அத்தை கிட்ட பேச வாங்கி கொடுத்தாரா இல்ல இவர்கிட்ட பேச வாங்கி கொடுத்தாருன்னு தெரியலையே. சரி, ஓகே, இனிமே நீயாச்சு, இந்த மொபைல் ஆச்சு, உங்க அத்தையாச்சு. பாய். என்னம்மா கணக்குல ஏதாவது குறையுதா? ஆமாம்மா, 1000 ரூபாய்க்கு மேல குறையுதுமா. என்னம்மா பண்றது, குறையத்தாம்மா செய்யும். உங்க அப்பா வேலைக்கு போய் 2 மாசம் ஆகுது. அவர் வேலைக்கு போகும்போதே நமக்கு தொட்டுக்கோ தொடச்சுக்கோன்னு தான் இருந்தது. அவரும் பாவம் வேலைக்கு போக முடியல. இந்த மாசம் கஷ்டம்தான். மா, கொஞ்சம் சும்மா இருமா, மெதுவா பேசு. அப்பா காதல விழுந்தா அவ்வளவுதான், டக்குன்னு எழுந்து அதான் வேலைக்கு போறேன்னு சொன்னேன்னு ஆரம்பிச்சிருவாரு. ஆமா ஆமா, அவரை நம்மால சமாளிக்க முடியாது. ஏமா, மளிகை கடைக்கு பாக்கி வச்சிடலாமா? அத சொல்லிக்கலாமா? அப்புறம் பால் ஒரு வேளை கட் பண்ணோம்னா அதுல ஒரு 500 ரூபாய் மிஞ்சுமா. நீ சொல்றது சரிதாம்மா, ஆனா உங்க அப்பா விரும்பி சாப்பிட்றதே காபி தான். பாவம் அவரு, அதுல கை வைக்க வேண்டாமேன்னு பாக்குறேம்மா. பரவாயில்ல வசந்தா, ஒருவேளை காப்பி குடிக்கலன்னா உயிரை ஒன்றும் போயிடாது. அப்பா, நீங்க தூங்குறத அம்மா சொன்னாங்க. நான் எப்பமா தூங்கினேன்?
என்னைக்கு நான் படுத்தனோ அன்னைக்கே என் தூக்கமெல்லாம் போயிடுச்சுமா. என்னங்க சொல்றீங்க? ஆமாம்மா, என்னால் நீங்கள் படுற கஷ்டத்தை எல்லாம் பார்த்துட்டு எப்படி அம்மா தூங்க முடியும்? பாவம், இந்த பொண்ணு கல்யாணம் காட்சின்னு பண்ணி வாழ வேண்டியவ இந்த குடும்ப சுமையை சுமக்கிறா. ஆனால் இந்த குடும்ப சுமையை சுமக்க வேண்டிய பையன் இந்த குடும்பத்துக்கே சுமையா இருக்கான். நான் சும்மா தான். இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் சும்மா அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க போறீங்க? எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தானே. ஏண்டா நீ வீட்டை விட்டு வெளியே போறியா? வீட்டை விட்டு வெளியே போறதுன்னா நீங்க தான் முதல்ல வெளியே போகணும். வீடு என் பேர்ல இருக்கிறதா அடிக்கடி ஞாபகப்படுத்தணும் போல இருக்கு. மறக்கலடா, மறக்கல. என் வாழ்நாள்லயே நான் செஞ்ச பெரிய தப்பு இந்த வீட்டை ஓம் பேர்ல எழுதுனதாண்டா. அதை என் வாழ்நாள் பூரா சாகரவரில் மறக்க மாட்டேன். என்ன பெருசா தப்பு பண்ணிட்டேன்? எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்கீங்க. உன் புள்ள பேர்ல தானே வாங்கினேன். இப்போ நான் உங்களை வெளியே போக சொன்னேன் இல்லை வீட்டை அடமான வச்சு கண்டபடி செலவு பண்ணனா? நான் விரும்பின வேலை கிடைக்கும் போது பணம் தேவைப்படும். அதுக்காக தான் பத்திரத்தை பத்திரமா வச்சிருக்கேன். அந்த நேரம் இப்போ வந்தாச்சு. என்ன சொல்றேன்னு உங்க யாருக்குமே புரியல. புரியலடா, என்ன சொல்ல வர்ற சொல்லி தொலை. அதை கூடவா கண்டுபிடிக்க முடியல? ஏன்னா என் மேல அவ்வளோ அவநம்பிக்கை. அம்மா கிடக்குறாங்கண்ணா, நீ சொல்ல வந்ததை சொல்லுண்ணா. நான் எஸ்ஏ இன்டர்வியூ நல்லபடியாக அட்டன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக பாஸ் பண்ணிவிடுவேன். நிஜமாவாண்ணா? இப்போ என்னன்னா பொய்யா சொல்கிறேன்? என் வேண்டுதல் வீண் போகல. இப்படி ஒரு நல்ல விஷயத்த ஏன்னா இப்படி மூஞ்சிய உம்முன்னு வச்சுக்கிட்டு பேசுற? என்ன பண்ணுறது, பழகி போச்சு. அது இல்லாமல் நான் சிரிச்சா என்னை பெற்றவங்களுக்கே பிடிக்க மாட்டேங்குது. ஏண்டா இப்படி எல்லாம் சொல்ற? நீ சந்தோஷமா வேலைக்கு போனா அதை பார்த்து சந்தோஷப்படுற முதல் ஆளா நாங்க தான்டா இருப்போம். புரிஞ்சுக்கோடா. நீ சொல்கிறது உண்மையாக இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் யாரும் கஷ்டப்பட தேவையில்ல, யாரும் வேலைக்கும் போக தேவையில்ல. அண்ணா, அதுக்காக நான் ஏன் வேலைக்கு போக கூடாது? கூடாதுன்னா கூடாது, புரியுதா? என்ன இப்படி சொல்லிட்டு போறான்? என்ன மாமா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கவனிக்க ஆரம்பிச்சிட்டிங்களா? ஆமாம்மா, பசுமையாக இருந்தால் நம்மளுடைய லைஃப்க்கு நல்லது தானே. இதையெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு பாரு. அதுக்காக நீங்களே இதெல்லாம் செய்யணுமா? கொடுங்க. டே கந்தா, இரு. ஏம்மா, இந்த வேலையை கூட என்ன செய்ய விட மாட்டியா? சாப்பிட்டு தூங்குறத விட எனக்கு வேற வேலை இல்லையா என்ன? நீங்க பார்த்து செய்ய வேண்டிய வேலை எவ்வளவோ இருக்கு. அதை விட்டுட்டு நீங்க ஏன் இதெல்லாம் செய்றீங்க? நான் பார்த்து செய்ய வேண்டிய வேலையா? அப்படி என்னம்மா இருக்கு? ஆல்ரெடி உன் புருஷன் என்னை கூப்பிட்டு சொல்லிட்டான், அப்பா உங்களுக்கு வயசாகிடுது, இனிமேல் ஆஃபீஸ் சமாச்சாரங்களாம் நீங்கள் பார்க்க வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கஷ்டப்படாதீங்கன்னு. நீ என்னடான்னா இந்த சின்ன வேலையை கூட என்னை செய்யக்கூடாதுங்கிற. சரி போகட்டும், குழந்தைங்களோட பேர குழந்தைங்களோட விளையாடிட்டுக்கலான்னு பார்த்தா அதுங்க ஸ்கூலுக்கு போயிடுது. என்ன தான் செய்ய சொல்கிற? மாமா, குடும்பத்துக்கு பெரியவரா நீங்க செய்ய வேண்டிய எவ்வளவோ நல்ல காரியங்கள்லாம் இருக்கு. அது நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணுமா? நம்ம குடும்பத்தில் என்ன நல்ல காரியம் எனக்கு தெரியாம நீயே சொல்லு. சரி, எங்க அண்ணன் என்கிட்ட கேட்டதை நான் இப்போ உங்ககிட்ட கேட்குறேன். நீங்களே அதுக்கு பதில் சொல்லிடுங்க. என்ன கேட்டான்? தெரிஞ்சா பதில் சொல்கிறேன். எங்க அண்ணன் அவர் பொண்ணு துளசிய மேலே படிக்க வைக்கணுமா வேண்டாமான்னு கேட்குறாரு. என்னம்மா கேள்வி இது? அவன் பொண்ணை படிக்க வைக்கிறதுக்கு ஒன்னே எதுக்காக கேட்குறான்? இல்லை, மேலே படிக்க வைக்கலாமா இல்லைன்னா அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாமான்னு கேட்குறாரு. ஆமாம், அதுக்கு நீ என்ன பதில் சொன்ன? மாமா கேட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டேன். என்னம்மா அது? ஏன் இப்படி சொன்ன? இதில் நான் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? அவன் பொண்ணு அவன் படிக்க வைக்கிறான், கல்யாணம் பண்ணுறான், அதை பற்றி நமக்கு என்ன? அதில்ல மாமா, சின்ன வயசுலேருந்து நம்ம துளசி ராஜேஷ்க்கு தான் முடிவு பண்ணியிருந்தோம். அதை வச்சு தான் அவர் அப்படி என்கிட்ட கேட்டிருக்காரு. ஓ, இப்போது நம்ம அதே எண்ணத்தில் இருக்கமா இல்லையான்னு அவர் கேட்டு தெரிஞ்சுக்க நினைக்கிறாரா? மாமா, அவர் அந்த எண்ணத்தில் தான் அடிக்கடி நம்மளை வந்து பார்க்குறாரு. அவருக்கும் நம்ம குடும்பத்தில் பொண்ணு கொடுக்கணும் தான் ரொம்ப ஆசை. என்ன மாமா யோசிக்கிறீங்க? எப்பவோ பேசுனதுக்கு இன்னமும் மதிப்பு கொடுக்கணுமான்னு யோசிக்கிறீங்களா? அதெல்லாம் இல்லைம்மா. இல்லை, நம்ம அளவுக்கு வசதி இல்லைன்னு யோசிக்கிறீங்களா? அப்படி யோசிச்சிருந்தா ஒன்ன மாதிரி ஒரு நல்ல மருமகள் எனக்கு கிடைச்சிருப்பாளா? இல்லைண்ணா, ஏன் மாமா யோசிக்கிறீங்க?
மறுபடியும் அதே குடும்பத்தில் பொண்ணு எடுக்கணுமான்னு யோசிக்கிறீங்களா? இல்லைம்மா, அப்படியெல்லாம் நான் நினைக்கவே இல்லைம்மா. பின்ன வேற என்னதான் யோசிக்கிறீங்கன்னு சொல்லுங்களேன். அவன் கேட்ட கேள்விக்கு என்னால் உடனே பதில் சொல்ல முடியலம்மா, அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். மாமா, நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அவளை படிக்க வைக்கணும்னா மினிமம் 4-5 வருஷமாவது ஆகும். அதுக்கப்புறம் தான் கல்யாணமே பண்ண முடியும். நடுவில் நிறுத்தினா கட்டின படம், படித்த படிப்பு எல்லாமே வேஸ்ட் ஆயிடுமாமா. ஓ, அப்போ நீயே முடிவு பண்ணிட்டியா? ஐயோ, அப்படிலாம் இல்லை மாமா. ஏன்னா முடிவெடுக்க என்கிட்ட அபிப்பிராயம் கேட்குற மாதிரி தெரியல. நீங்களே முடிவெடுத்துட்டு என்கிட்ட வந்து சொல்கிற மாதிரி தெரியுது, அவ்வளோதான். அப்படிலாம் இல்லை மாமா. தலை இருக்கும்போது வாழ ஆட முடியுமா? இல்லையே, நீ அவசரப்படுறத பார்த்தா எனக்கு அப்படி தெரியலையே. நான் அவசரப்படல மாமா. எதுவுமே நேரங்காலத்தில் நடந்தா நல்லா இருக்குமேன்னு யோசிக்கிறேன். அப்போ நீ அவசரப்படலைன்னா உன் அண்ணா அவசரப்படுறானா? இது என்ன கேள்வி? நான் தான் அவசரப்பட்டேன். ஏன்னா நான் ஒரு பொம்பளை பிள்ளைய பெற்றவனாச்சே. விசு, நான் அதுக்காக சொல்ல. ஆ, என் மூத்த பேரன் அமெரிக்காவில் இருக்கான். பெரியவன் இருக்கும்போது சின்னவனுக்கு எப்படி நம்ம கல்யாணத்தை செய்யறது? அதனால அவனும் அங்கேயிருந்து வந்துட்டான்னு வச்சுக்க, அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து 2 பேருக்கும் ஒரே முகூர்த்தத்தில் கல்யாணம் பண்ணிடலான்னு சொன்னேன். இப்படி ஒரு வார்த்தை உங்க வாயிலேருந்து வரணும் தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ அந்த வார்த்தை வந்துருச்சு இல்ல, அப்புறம் என் பொண்ணை பத்தி நான் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லையே. இந்த வீட்டுக்கு என் தங்கச்சி வாழ வந்திருக்கா. அதே வீட்டுக்கு என் பொண்ணும் வந்து வாழ போறா. அவ விளக்கேற்றி வைக்க போறாங்கிறத நினைக்கும் போது என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க சொல்ற மாதிரியே 2 கல்யாணத்தையும் ஒரே மேடையில பிரமாதமா நடத்தி அமக்கலப்படுத்திடலாம். கல்யாணத்துக்கு வர்றவங்களுக்கு தலைவாழை இலை போட்டு 108 விதமான பதார்த்தங்களோட சமைச்சு போட்டு அசத்தி சொந்த பந்தங்கள்லாம் அசந்து போற அளவுக்கு பண்ணிடலாம். அண்ணே, மாமா நம்ம கூட இருக்கிற வரைக்கும் நாம எதுக்குமே கவலைப்பட வேண்டாம். எல்லாமே நல்லபடியா நடக்கும். பாரதி, எனக்கு இன்னைக்கு தான் வயசான மாதிரி தெரியுது. ஏன் மாமா? ஏன் சொல்றேன்னா, நேற்று தான் என் பிள்ளை கல்யாணம் ஆகி நீ இந்த வீட்டுக்கு மருமகள வந்த மாதிரி இருக்கு. இப்போ என்னடான்னா உன் புள்ள கல்யாணத்தை பற்றி பேசிட்டு இருக்கோம். அதான் சொன்னேன். ஹலோ ஹலோ மேடம், மிஸ்டர் ராமோட வீடா? ஆமாங்க. மேடம், வந்து ஸ்கூல் முடிச்சு ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. என்ன கூட்டிட்டு போக யாருமே வரல. யாருமே வரலையா? என் ஹஸ்பண்ட் ஏற்கனவே வந்தாருங்க. என்னம்மா நீங்க? எல்லா பேரண்ட்ஸும் வந்து அவங்க குழந்தைங்களை கூட்டிட்டு போயிட்டாங்க. உங்க குழந்தை மட்டும் தனியா கேட்டுக்கிட்டே நிக்குது. சீக்கிரம் யாராவது வந்து உங்க குழந்தைய கூட்டிட்டு போங்கம்மா ப்ளீஸ். சரிங்க, நான் உடனே யாரையாவது அனுப்புறேன். சரி. போனே எடுக்க மாட்டேங்கிறாரு. ராஜேஷ்க்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாம். யார் இப்போ ஃபோன் பண்ணுறாங்க? ஹலோ. டே ராஜேஷ், அத்தை பேசுறேன்டா. ஆ, சொல்லுங்க அத்தை. டே, குழந்தை ஸ்கூல் வாசல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காளாண்டா. இவர் அனுப்பிச்சு வச்ச எங்க போனார்னே தெரியல. நீ கொஞ்சம் போய் பிக்கப் பண்ணிட்டு வந்துடுறியா? நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் போய் கூப்பிட்டு வந்துடுறேன். கொஞ்சம் சீக்கிரம் போடா, அவ மட்டும் தனியா வெயிட் பண்ணிட்டு இருக்கா. சரி சரி, இதான் நான் கிளம்பிட்டேன். சீக்கிரம்டா. ஆ சரி, பை. சரி, பாய். ஆ